ஒட்டுமொத்தமாக திருவிக நகரனுடைய அந்த நிலைமை என்று பார்க்கும்போது திருவிக நகர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே சரி, திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தல் எப்போ வரும், திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய அந்த முழு எண்ணமும் இருக்கு. காரணம், கடுமையான அளவுக்கு பார்த்தா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய அந்த ஒரு சிறப்பான ஆட்சியும் இந்த மோசமான ஆட்சியும் இப்போ அவங்க ஒப்பிட்டு பார்க்காங்க. அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, திருமதி பொற்குடி ஆம்சாங்கை பொறுத்தவரை அவருடைய கணவர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு கொடூரமாக அளவுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக படுகொலை செய்யப்பட்டார் என்பதெல்லாம் தமிழ்நாடு அறியும். எனவே அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த உரிமை குரல் அவர் மூலமா நசுக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த உரிமை குரலுடைய மறுவடிவாய் நம்முடைய திருமதி பொற்குடி ஆம்சாங் அவர்கள் இன்றைக்கு அந்த அவர் கணவர் விட்டு சென்ற அந்த பணியை நான் தொடர்வேன் என்று சொல்லி இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே மக்களும் அவர்கள் சென்ற இடம்லாம் இப்போ நீங்க பாக்குறீங்க. நேற்று நீங்க மனு தாக்கலுக்கு அவ்வளவு கூட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுமையா எல்லா இடத்துலயும் பார்த்தா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 5000 பேர் கூடி இன்னைக்கு தேர்தல் பணிமனை திறந்து வச்சிருக்கோம். இதை பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு மகத்தான வெற்றி ஒரு நல்ல பிரகாசமா திருவிக நகர்ல தெரிவிக்கிற நிலையிலும் மகத்தான வெற்றியோட நிச்சயமா பொற்குடியை பொறுத்தவரை வெற்றி பெற அந்த ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. திமுக ஒரு சில அமைச்சர்கள் கோபமாக இருக்காங்க. கூட்டணியில உள்ள விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் துரைமுருகன் மேல இறங்கி இருக்காரு. இப்போ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க பொய் எத்தனை தடவை சொல்ல முடியும்? ஒரு தடவை சொன்ன மக்கள் நம்பிட்டாங்க. திரும்ப அதே பொய் சொன்ன மக்கள் நம்புவாங்களா? 5 வருஷம் மோசமான ஆச்சு. அவர் போற இடங்கள்ல ஸ்டாலின் போற இடங்களே வரவேற்பு இல்லை, உதயநிதி போற இடங்களே வரவேற்பு இல்லை. அப்புறம் அவங்க இப்ப இருக்கிற பிரசன்ட் அமைச்சர்கள் அவர்கள் போற இடங்கள் மக்களுடைய வரவேற்பு இல்லை. அப்போ மக்களுடைய இப்போ நாங்க பாருங்க, இங்க வரும்போதே ஒரு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பரிப்பு, பூரிப்பு, அதே போல மகிழ்ச்சி, தெம்பு, தைரியம், அதே போல எதிரியை வீழ்த்துருவன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை தெரியுது. ஆனா அவங்க அது போயிடுச்சு அவங்க கிட்ட. காரணம் தேர போறதெல்லாம் தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்க, கோபத்தை அப்படிதான் காட்ட முடியும். அதனாலதான் அந்த வித்தியாசம் இன்னைக்கு ஸ்டாலினே இன்னைக்கு போற இடத்துல வரவேற்பு இல்லை எங்கேயும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பா மக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு வரவேற்பு இல்லாதனால அவங்க எரிச்சல் என்ன பண்ணுவாங்க, கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அதை எடுத்துக்க முடியாது. திருவிக நகர் கேளு, இது திருவிக நகர் பத்தி கேளு. இப்ப அவங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் செதா அவ எந்த தான் போடுவீங்க, அப்புறம் நீ அங்க கேளு. சமூக நீதி பேசக்கூடிய திமுக பாத்தீங்கன்னா எப்பவுமே இத்தனை ஜாதிக்கு கொடுத்துருங்க, இத்தனை ஜாதிக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவாங்க. இந்த வாட்டி மருத்துவர்கள், பொறியாளர்கள் இது மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர மீனவர்களுக்கு எந்த தொகுதியும் ஒதுக்கப்படல. ராயபுரமா இருந்தாலும் திருவட்டூரா இருந்தாலும் கொந்தளிச்சு போய் எங்க கட்சியில மீனவர்களுக்கு 3 பேர் கொடுத்துருக்கோம். குறிஞ்சிப்பாடி 1, திருவட்டூர் 1, அப்புறம் நான் 1, ராயபுரம். திமுகல அமைச்சரும் மீனவர் கிடையாது. சரிதானே? ஒரு அந்த மீன்பிடி தொழில் என்ன, கடற்கரைனா என்ன, கடற்கரை சார்ந்த நெய்தல் நிலத்துல அவர் மீனவருடைய அந்த வாழ்க்கை தர எப்படி, அதை தாண்டி உள்நாட்டில் போன மீனவர்கள், அதை இப்போ உள்நாட்டில் வசிக்கிற குளம், குட்டை, ஏரிகள், ஆறிகள், அவங்களுடைய வாழ்க்கை தர ஒன்றுமே தெரியாது. ஆனால் 5 வருஷம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. மீன்வளத்துறைக்கு ஒரு மீனவர் சார்ந்த அமைச்சரை போடல. ஆனால் இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கிடைக்கிற கதையா இப்போ என்ன பண்ணாங்க, மொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு மீனவர் கூட சீட்டு வழங்கல. இப்போ அந்த அளவுக்கு ஒரு மீனவர் சமூகத்தை பொறுத்தவரை கொதிச்சு போயிருக்காங்க. அவரோட வெளிப்பாடு கண்டிப்பாக தாக்கம் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான ஒரு போக்காக தான் அமையும். திமுக எதிரான வாக்குகளாக தான் நிச்சயமா அது அமையும். நீங்க பாத்தீங்கல்ல, இப்ப நேத்து வந்தீங்க, நீங்க ஒரு வேட்பாளர் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு திரண்டு வந்தாங்க மக்கள். இன்னைக்கு அலுவலகம் இருக்கு, எப்படி திரண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டினா, ஒரு விசேஷம், கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, கட்சியை தாண்டி எல்லா பொதுமக்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய விசேஷம். அதுவே ஒரு குட் சைன், ஒரு நல்ல சிம்டம், நல்ல சைன், அது ஒரு நல்ல அடையாளம், நல்ல அறிகுறி. அந்த அறிகுறியை பார்க்கும்போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமா நம்முடைய அன்பு சகோதரி பத்தில பெறுவாங்க. அங்க மேல கொஸ்டின் கேட்க சொல்றாங்க. அது குடும்ப அரசியல் தானேப்பா. எத்தனை பேர் அதை
சிஎம் ஒன்றுன்னு வச்சிங்களேன், ஸ்டாலின் ஒரு சிஎம், உதயநிதி வந்து டெப்டி சிஎம் அதோட சிஎம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மனைவி துர்கா அவங்க ஒரு சிஎம், அப்புறம் மருமக ஒரு சிஎம், மருமக அவருடைய ஒய்ஃபு அவங்க ஒரு சிஎம். இப்படி 5-6 சிஎம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து அடுக்கும்? அதனால் அது ஒரு குடும்ப ஆட்சிக்கு ஒரு குடும்பம் மட்டுமே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை சூறையடித்து கொள்ளையடித்து அதன் மூலம் வளம் குளித்து அந்த குடும்ப ஆட்சி ஒழியணும். அதான் வந்து இலக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா என்டிஏ கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு? நீங்க பாருங்க, ஆதரவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு சரித்திரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று கோட்டைக்கு செல்லும். திமுக வீட்டுக்கு செல்லும். திமுக வீட்டுக்கு செல்லும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.